ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயலக்ஷ்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமை மாவும் கருப்பட்டியும் வச்சு எப்படி அல்வா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கப்புக்கு நான் வந்து ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் டம்ளருக்கு எடுத்தாலும் சரி, இல்லை இதே மாதிரி ஒரு கப் எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த கப் அதாவது அந்த ஒரு கப்புக்கு நீங்கள் கோதுமை மாவு எடுக்கிறீங்கன்னா அது நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ஒரு பவுலில் கொட்டிட்டு சப்பாத்தி மாவு நம்ம பிசைவோம் இல்லையா, அதை மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு இப்போ நீங்கள் எந்த டம்ளரில் அளந்துருக்கீங்களோ இல்லாட்டா என்ன கப்பில் வந்து நீங்கள் போட்டிருக்கீங்களோ கோதுமை மாவு, அந்த அளவுக்கு 4 டம்ளர் இல்லாட்டா 4 கிண்ணம் வந்து தண்ணி ஊற்றி ஊற வைங்க. ஒரு 4 மணி நேரம் ஊற வைங்க. ஓகே, நம்ம வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு தண்ணி எடுத்துருக்கோம். அந்த 4 கிண்ணம் தண்ணி ஊற்றிடணும் இல்லையா. ஸோ இந்த கிண்ணத்துக்கு தான் நம்ம வந்து கோதுமை மாவு எடுத்திருந்தோம். அதே மாதிரி இந்த கிண்ணத்துக்கு 4 கிண்ணம் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டோம். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சு அதை அப்படி நல்ல கையால் பிசைஞ்சு அந்த இதை மட்டும் பால் மாதிரி எடுத்துடணும். இதோ இப்படி இருக்குது இல்லையா, இந்த மாதிரி இருக்கும். இது வந்து கோதுமை மாவை நம்ம ஊற வச்சு பிசைஞ்சு எடுத்த அந்த தண்ணி. அந்த 4 டம்ளர் இல்லாட்டா 4 கிண்ணத்துக்கு ஊற்றிருப்பீங்க இல்லையா, அந்த தண்ணியை அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கருப்பட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா சூடு பண்ணி அதை வந்து நம்ம காய்ச்சுவோம் இல்லையா, கருப்பட்டியை காய்ச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதுவும் வந்துட்டு நம்ம கோதுமை மாவு எந்த கிண்ணத்துக்கு போட்டோமோ அதுக்கு 2 கிண்ணம் அளவுக்கு நான் வந்து கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். கருப்பட்டி பாகு எடுத்து வச்சுருக்கிறேன். ஓகே, நம்ம வந்து கோதுமை மாவை கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோதுமை மாவை கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, பால் மாதிரி எடுத்து அதில் சக்கையெல்லாம் வந்துட்டு வடிகட்டிடுங்க ஒரு ஃபில்டரில். வடிகட்டினதுக்கப்புறமா அந்த 4 கிளாஸ் இல்லாட்டா 4 கிண்ணம் தண்ணி ஊற்றிருப்பீங்க இல்லையா, அது வந்து இப்படி தான் இருக்கும். அதாவது கோதுமையோட பால் மாதிரியே இருக்கும். இதை வந்து நம்ம அடுப்பில் கடாயில் வச்சு அப்படியே கிண்டி விடணும். அதுக்கு முன்னாடி சைடில் வந்து முந்திரி பருப்பு கூட வறுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் போட்டு கிண்ட ஆரம்பிக்கணும் அதுக்காக. ஓகே, இப்போ நம்ம அடுப்பில் வச்சு இதை நம்ம கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ ஹையில் வைக்காமல் ஓரளவு கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. முந்திரி பருப்பு இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதையும் நம்ம வந்து அந்த கோதுமை பாலில் போட்டு கிண்ட ஆரம்பிக்கணும். ஸோ கைவிடாமல் கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வரும்போது நம்ம வந்து இந்த கருப்பட்டி பாகு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட ஆரம்பிக்கணும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இப்படி கிண்டிக்கிட்டே வாங்க. நம்ம கோதுமை மாவு எந்த கிண்ணத்துக்கு இல்லாட்டா எந்த டம்ளருக்கு எடுத்தோமோ அந்த அளவுக்கு ஒரு 3/4 வந்து நெய் வந்து எடுத்துக்கோங்க. 3/4 கிண்ணம் வந்து நெய் எடுத்துக்கோங்க. அந்த நெய்யை வந்து உருக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா கெட்டியாக இருந்தால் நம்ம இதில் ஊற்றும் போது சரியாக வராது. ஓகே, நம்ம இதை வந்து கிண்டி கொடுத்துட்டே இருக்கும்போது கொஞ்சம் பபிள்ஸாக வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டுங்க. நீங்கள் அந்த கோதுமை மாவை அந்த தண்ணியை ஊற்றும் போதும் சரி, வடிகட்டி ஊற்றுங்க. அதே மாதிரி கருப்பட்டியை வச்சுருக்கும் போதும், கருப்பட்டி பாக எடுத்துருக்கும் போதும் வந்து வடிகட்டிக்கோங்க. ஏன்னா மண், கல், தூசி ஏதாவது இருந்தால் அது வந்து ஃபில்டர் ஆகிடும். அதுக்காக இப்போ நம்ம வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து அதிகமான பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் இல்லையா, அப்போ வந்து நம்ம நெய்யை உருக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சமாக ஊற்றலாம். இந்த நெய் அளவு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன். எந்த கப்பில் இல்லாட்டா எந்த கிளாஸில் வந்து நீங்கள் வந்து கோதுமை மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு 3/4 வந்து எடுத்துக்கோங்க நெய். இப்போ இந்த நல்ல பபிள்ஸ் மாதிரி வர்றப்ப கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக கடைசியாக நிறுத்துறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் நெய் ஊற்றி கிண்டணும். ரெகுலராக நம்ம பண்ணுற கடாயில் இல்லாமல் நான்ஸ்டிக் அந்த மாதிரி இதில் வந்து இந்த அல்வா கிண்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒட்டாமல் வரும். அதுக்காக ரெகுலராக பண்ணுற கடாயில் பண்ணும்போது ஒட்டிக்கும். ஸோ மேக்ஸிமம் நான்ஸ்டிக் கடாயில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்படி கெட்டியாக கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நம்ம கடைசியாக நம்ம கொஞ்சம் வச்சுருக்கிற நெய்யையும் ஊற்றிடலாம்.
ஓகே, இந்த மாதிரி கடைசியாக இருக்கிற நெய் ஃபுல்லாத்தையுமே ஊற்றிடலாம். கேக்கோட ஸ்மெல், சாரி அல்வாவோட ஸ்மெல் வந்துட்டுருக்குது. ஓகே, நம்மளோட அல்வா ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்படி பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுருங்க. ஓகே, இந்த டயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு பிளேட்டில் இல்லாட்டா கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். ஓகே, நம்மளோட சூடான கருப்பட்டி ஹல்வா ரெடி. இப்படி பேனில் ஒட்டாமல் பாத்திரத்தில் வந்து விழுந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த அல்வா பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த அல்வாவை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.